இறை இயேசுவின் சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு கூறுவது, இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். ஆண்டவர் சொல்லும் அவர்கள் யார்? கணவன் மனைவி. தமிழ் மரபில் கணவன் மனைவியை ஈருடல் ஓருயிர் என்று கூறுவதுண்டு. இதை கூட நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் இருவரும் இரண்டு தனித்தனி உடல்களாய் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் உயிராய் நேசித்து அன்பு செய்து ஓருயிராய் இருப்பார்கள் என்பது கூட ஏற்புடையது. ஆனால் இயேசு ஒருபடி மேலே சென்று கணவன் மனைவி இருவரும் ஒரே உடல் என்கிறார். இதை எப்படி புரிந்து கொள்வது? உண்மையில் கணவன் மனைவி இருவருக்கும் தனித்தனி உடல் இருக்கிறது. தனித்தனி உணர்வுகள், தனித்தனி கருத்துக்கள், விருப்பு வெறுப்புகள், ஆசைகள், லட்சியங்கள், கனவுகள் என்று எல்லாம் தனித்தனியாக இருக்கின்றன. பின் எப்படி அவர்கள் ஒரே உடலாக ஆவார்கள்? மணமுத்த தம்பதியர் என்று கேள்விப்பட்டிருப்போம். ஒருவர் மற்றவரது மனதை புரிந்து கொண்டு ஒத்து போய் வாழ்வது என்பது நடக்கிறது. ஒரே மனதாய் வாழ்கிறார்கள் என்பது கூட சாத்தியம். ஆனால் ஒரே உடல் என்பது எப்படி சாத்தியம்? ஆனால் ஆண்டவர் இயேசு ஆணித்தரமாக கூறுகிறார், கடவுளின் படைப்பே அப்படித்தான். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால்தான் இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். கணவன் மனைவி இருவருக்குள்ளும் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஏன் ஒரு தனி மனிதனுக்குள்ளேயே கருத்து முரண்பாடுகள் இருப்பதில்லையா? இன்று பிடிப்பது நாளை பிடிக்காது. இன்று சரி என்று பட்டது நாளை தவறென்று படும். ஒரு தனி மனிதன் தனக்குள் கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் அவன் தன்னைத்தானே அனுசரித்து கொள்ள வேண்டும். தனக்குள்ளேயே பிரிவினை ஏற்படுத்தி கொள்ள முடியாது. கணவன் மனைவி இருவருக்குள்ளும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்கள் பிரிய இயலாது. ஏனெனில் இருவரும் ஒரே உடல் என்று படைத்த கடவுள் உருவாக்கி இருக்கிறார், திருமணம் என்னும் திருவருட்சாதனத்தின் மூலம். எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்ற ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளை கடைபிடித்து வாழ்வோம். இன்றைய இறைவார்த்தைக்காக இயேசுவுக்கு நன்றி.